தனம், சௌந்தர்யா அவங்க அத்தை 3 பேருமே சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்கே பாரு தனம், நடக்கிற எல்லாமே நம்ம 3 பேருக்குள்ளே தான் தெரியணும், வேறு யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக அக்காவுக்கு தெரியவே கூடாது, அந்த சண்முகத்துக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அப்படியே வராங்க. அவங்க அத்தை வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, என்ன தனம் 3 பேரும் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது, நான் வந்த உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா உனக்கு தெரியாமல் என்னக்கா பேசிட போகிறோம், நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பேசல, ஆட்டோ வரும்போது கவுந்துடுச்சுல்ல, எங்களுக்கு அடிபட்டுடுச்சு, பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஏதோ எங்கள் நல்ல நேரம் நாங்கள் பொழைச்சிட்டோம், அதான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. ட்ராவல்ஸ் வந்து அங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. வாங்க எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் சௌந்தர்யா மட்டும் வரவே இல்லை. எங்கே சௌந்தர்யாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட அத்தை கேட்குறாங்க. அவளுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்கிறா, அதனால் அவள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது அவங்க அத்தைக்கு. எதுக்காக அவள் அப்படி பண்ணிகிட்ருக்கா, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அந்த இடத்துல வராமல் இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு அங்கேருந்து தனத்தோட அத்தை போகிறாங்க. போயிட்டு சௌந்தர்யாவை பார்க்குறாங்க. சௌந்தர்யா அங்கே ட்ராவல்ஸ் வைக்க போகிறாங்க, மொத ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு நீ வந்து தானே ஆகணும், ஏன்னா வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி முடியல, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ ஒரு ஓரமாக வந்து உக்காந்துருக்கலாம், அதுதானே நல்லது, இப்படி போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக எனக்கு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, முடியலன்னா நீ சொல்லாத, நீ போயிட்டு நீ வந்து ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத சௌந்தர்யாவுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்கிறா, அப்புறம் எதுக்காக அவளை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. தனம் நான் சொல்கிறத கேளு சரியா, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இந்த நேரத்தில் அவள் வரது நல்லது தான், வந்து சும்மா தலையை மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் முடியல கூட வீட்டுக்கு வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அப்படியே பிடிக்கவே இல்லை சௌந்தர்யாவுக்கு. அப்படிங்கிறத அவங்க ரெடி ஆகுறாங்க. ஐயோ கடவுளே, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது நம்ம நினச்சா நம்ம வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி அட்டம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக டென்ஷனோடு இருக்குது. அப்போ தனத்துக்கு ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் ராதிகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, நீங்கள் அடிபட்டுட்டீங்கன்னு சொன்ன நான் கேள்விப்பட்டேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட நான் பேச சொன்னேன்ல, ஆரம்பத்துக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தனம். இல்லை எங்கள் மாமா கிட்ட நீங்கள் பேசுங்க, பேசிவிட்டு நான் வந்துட்டு அவரை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் நாளைக்கே பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. எப்படியாவது எங்கள் 2 பேருக்குள்ளே கல்யாணம் நடக்கணும், நான் அவரையே தான் நினச்சிட்ருக்கேன், அவர் கூட தான் நான் வாழணும், வேறு யாரையும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் பேசுங்க, பேசி தயவு செய்து அவர்கிட்ட இருந்து ஒரு பர்மிஷன் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க கண்டிப்பாக நான் பேசுகிறேன், பேசிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் ஃபோனை வைக்கிறாங்க. எப்படியாவது தனம் பேசணும், பேசிவிட்டு மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் மாமாவுக்கு தனத்தை தான் பிடிச்சிருக்குல்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு அப்படியே ராதிகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து வர சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஐயோ கடவுளே, பிடிக்காத இடத்துக்கு எனக்கு எதுக்காக தான் அப்படி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்களோ எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே போய்ட்டு உட்கார். எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, சீக்கிரமாக போகணும், எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அப்போ தானே சொல்கிறாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு.